ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இது பூஜை சாமான் விளக்குற வீடியோ தாங்க. வேலைக்கு போகிறவங்க பூஜை சாமான்லாம் விளக்குறமா, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு விளக்குவாங்க. நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் சிம்பிளாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாத இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றின அதெல்லாம் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு தண்ணி தெளித்து விட்டுருவேங்க. இந்த பவுட்ரை வச்சு தாங்க நான் தேய்ப்பேன். இந்த பவுட்ரு வச்சு தேய்ச்சா கூட பூஜை சாமான் விளக்குற பவுட்ருன்னு கேட்டாலே கடைகளில் கிடைக்கும். இந்த பவுட்ரு என்ன வச்சு தேய்ச்சா கூட ஒரு வாரம் வரைக்கும் தாங்க புள்ளி விழாதுக்குது. அதுக்கப்புறம் புள்ளியாக தெரியுது. நான் இதாக கூடவே சீக்ரெட்டாக எலுமிச்சம்பழமும் புளியும் வச்சு தேய்ப்பேன். ஃபஸ்ட்டில் புளியை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமனை கட் பண்ணி அந்த பவுட்ரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு தேய்க்க சொல்ல ஒரு மாதம் வரைக்கும் நல்லா பளபளன்னு இருக்குதுங்க. நான் எப்போவுமே லீவு டைமில் தாங்க தேய்ப்பேன். அதனால தான் வெயிலெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இந்த மாதிரி கர்ச்சீப் ஒன்று வச்சுப்பேன் பூஜை சாமான் துடைக்கிறதுக்கு. நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல காய விடுவேன். வேலைக்கு போகிறவங்க நீங்கள் இந்த மாதிரி தொலக முடியலன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி தொலகிற மாதிரி தொலகிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல விட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஈர துணி இல்லாத காஞ்ச துணியாக பார்த்து எடுத்து நல்லா துடைச்சிக்குங்க. துடைச்சாதாங்க நல்லா பளபளன்னு இருக்கும். நான் எப்போவுமே வேலைக்கு போக சொல்ல விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போவேன். அப்போ தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத எந்த டென்ஷனும் இல்லாத சாயந்தரம் வீட்டுக்கு வர சொல்ல ஒரு கவலை இல்லாத வருங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கினே இருக்காங்க, வர சொல்ல கடுப்பாகுது, நாளைக்கு போகிறதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நான் சாமி கும்பிட்டு போகிறதுனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாத இருக்குது. எப்போவுமே பெரியவங்க அடிக்கடிக்க விளக்குலாம் தொலைக்கக்கூடாது, காமாட்சியால் இருக்கிற முகலாம் தேஞ்சிரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. நான் அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த பொடியை வச்சு தேய்ப்பேன். அப்போ தான் பளபளன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பொடி யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு. அடிக்கடிக்க தேய்க்கணுன்னு இதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வச்சு குங்கும மஞ்சளாக வச்சு எடுத்து வச்சு எனக்கு பார்க்க சொல்லவே அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷந்தாங்க. எனக்கு பூஜை சாமான் தொலகிறது இந்த பூஜை வேலை பார்க்குறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப லைக் பண்ணி செய்வேன் இந்த வேலையெல்லாம். எப்போவுமே இந்த மாதிரி பூ வைக்கணும், கோயிலுக்கு போகலான்னு சொன்னால் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.